அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, சித்திரை மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வேளையில் எந்தெந்த நிகழ்வுகளை அதிரடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் முற்பகுதியில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் பலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் விளம்பெறுகிறாருங்க. 10ஆம் இடத்தில் அவர் வலுவிழந்த அமைப்பில் முற்பகுதியில் வலம் வந்தாலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் அமர்வதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல கிரகநிலைகளுடன் இணைந்து கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தை ஆட்சி செய்ய போகக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் சிறப்பான தொழில் வளம் அமையக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது கனிவுடன் செயல்படுவதால் இனிமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் முதன்மையாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் புதன் மட்டுமல்ல, தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார், அவருடன் இணைந்து செவ்வாயும் இருக்கிறார். முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட சனி மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உண்டு. தொழில் ஸ்தானத்தை சனி வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறைகள் முற்றிலுமாக நீங்கும். பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் விலகி மன மகிழ்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான செயல்பாடுகளை துடிப்புடனும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அதிரடியாக தடாலடியாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும். வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புத்திசாலித்தனத்துடன் மிக பெரிய அளவிலான செயல்பாடுகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தசாபதிகள் வலுவாக இருப்பின் பெரிய அளவிலான முன்னேற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் உச்சபலம் பெற்று இந்த சித்திரை மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் தான் வலம் பெற போகிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கிரனும் பலம் பெறுகிறாருங்க. முற்பகுதியில் ஆட்சி பலமும் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல மடங்கு லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சித்திரை மாதத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமான சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்களே எதிர்பாராத வகையில் பெரிய அளவிலான அலைச்சல், சிரமம், வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டு துறையிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சிரமம் என்று சொல்லப்பட்ட பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் இறுதி தருவாயில் இருக்கிறார். இந்த சித்திரை மாதம் முழுவதும் வலம் வந்தாலும் கூட வைகாசி மாதத்தில் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகி உச்சபலம் பெற போகிறாருங்க. அதிசாரமாக உச்சபலம் பெறுவதை விட முழுமையாக நேர்கதியில் நேராக செல்லும் குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகிறது. தற்போது இறுதி தருவாயில் அவரது சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அலைச்சல் குறைந்து பல காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இடமாறுதல், மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல முயற்சியில் வெற்றி கைவிடுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை நீக்கி உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு முழுமையாக 9 வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபம் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்று யோசித்து கொண்டிருந்த நிலை மாறி செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வெற்றிக்கு உரித்தான 3 இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. விவேகத்துடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இனிமை நிறைந்தவையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீண் பலிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக மோட்சக்காரகரான கேது இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.